மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருவடி மலரை மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? எத்தனை கலைகள் அத்தனையும் கற்ற சித்தனவன் அல்லவா? எத்தனை கலைகள் அத்தனையும் கற்ற சித்தனவன் அல்லவா? இத்தனை புவியில் சத்தியவான் வரை புத்தர் பிறப்பல்லவா? நல்ல இத்தனை புவியில் சத்தியவான் வரை புத்தர் பிறப்பல்லவா? மறக்க முடியுமா மக்கள் மறுக்க முடியுமா? நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்களும் அவன் திருவடி மலரை மறக்க முடியுமா? அந்நியன் காலடி புண்ணிய மெகதி ஆண்ட கொடுமை என்று, அந்நியன் காலடி புண்ணிய மெகதி ஆண்ட கொடுமை என்று இந்திய மண்ணுக்கு உழைத்திட்ட போசுவை சொன்னாலே குற்றவாளிதான் என்று. இந்திய மண்ணுக்கு உழைத்திட்ட போசுவை சொன்னாலே குற்றவாளிதான் என்று. மறக்க முடியுமா மக்கள் மறுக்க முடியுமா? எட்டு திசை வழி கட்டி கொணர்ந்தவன் வீரத்துக்கு எல்லையே. எட்டு திசை வழி கட்டி கொணர்ந்தவன் வீரத்துக்கு எல்லையே. இந்திய குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தவன் இன்று மகிழ்நிலையே. இந்திய குற்ற பரம்பரை சட்டம் உடைத்தவன் இன்று மகிழ்நிலையே. மறக்க முடியுமா தேவரை மறக்க முடியுமா? நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும், நினைத்த மனதில் கண்ணீர் சுரக்கும் அனைத்து உயிர்களும் அவர் திருவடி மலரை மறக்க முடியுமா மக்கள் மறுக்க முடியுமா?
காட்டி ஓங்கார நாதமிது ஆங்காட்டனை மாற்றி அன்பொரு சிலம்பாக ஓங்காரநாதம் தலமாக அங்காரதா காட்டி அற்புதம் சுவை ஊட்டி ஓங்காரநாதம் என்றும் ஓங்கார இதயம் தீமாகல் பொழிகும் தெய்வ திருமகனார் ஐயா தேவர் ஐயா அவர்கள். ஏன்னா ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு மனித பிறப்பாக பிறந்தவர் தான். ஆனால் அவரை ஒரு சித்தருக்கு சமமாக ஒரு தெய்வத்துக்கு சமமாக இத்தனை மக்கள் போட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவருடைய பிறப்பிலிருந்தே அவருக்கும் சித்தர்களுக்கும் நிறையா சம்பந்தம் உண்டு. ஏன்னா இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அந்த திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா சோமப்பா சாமிகள்னு சொல்லுவாங்க. சோமப்பா சித்தர், ராமலிங்க சுவாமி சித்தர் அப்படின்னு நம்ம கட்டிக்குளத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, மாயாண்டி சித்தர்னு சொல்லி. ஏன்னா உக்கிரபாண்டிய தேவர் யார் ஐயா தேவர் ஐயா அவங்க அப்பா உக்கிரபாண்டிய தேவர் ஐயாவுக்கும் அவங்க அம்மா இந்திராணி அம்மாவுக்கும் ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளை இல்லை அப்படின்னோடனே எங்கெங்கேயோ நிறைய ஆலயங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போய் பார்த்தாங்க, குழந்தை கிடைக்கல. அப்போ ஒரு நேரத்தில் இந்த மாயாண்டி சுவாமிகள் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுடைய பிரசாதம் பெறுறாங்க. அவர் திருநீர் போடுறார். அந்த திருநீரை கொடுத்த
சில மாதங்கள்லேயே அழகான முத்து மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்தார். அப்போ முத்து மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்த உடனே அந்த கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகளுடைய குருநாதர் யாருன்னா சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அந்த ராமலிங்கம் அப்படின்ற அவருடைய பேரையும் சேர்த்து முத்து மாதிரி பிள்ளை பிறந்ததுனால அவருக்கு முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. பேர் வச்சு சில மாதங்களிலே தன்னுடைய தாயை இழந்தவர். அப்படி இழந்தாலும் உலகத்திலே ஒரு மனிதன் இப்படிலாம் வாழ முடியுமா அப்படின்னு வாழ்ந்து காட்டினவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாயல்குடியில் விவேகானந்தர் படிப்பக சாலை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. தேவரையா மிக அருமையாக பேசுவாங்க அப்படின்றத நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவர் முதல்ல பேசின ஊர் எது அப்படின்னு சொன்னால் சாயல்குடி தானா. ஏன் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து விஷயமாக போயிருக்காங்க. அப்போ அன்னைக்கு சாயல்குடியில் அந்த விவேகானந்தா படிப்பக சாலையில் பேச வர வேண்டிய ஒரு பேச்சாளர் வரல. அப்போ ஐயாவை பேச சொல்கிறாங்க. யாரை பற்றி பேச சொல்கிறாங்க? விவேகானந்தரை பற்றி. சில மணி நேரங்கள், கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பேசினாராம் விவேகானந்தரை பற்றி. முதல்ல பேசும்போது அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த பேச்சாற்றலை பெற்றவர் யார் அப்படின்னா தெய்வ திருமகனார் தேவரையா அவர்கள். இவருடைய பேச்சாற்றலை கேள்விப்பட்டு எத்தனையோ இடங்களில் ஐயாவை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. அப்படி பேச சொன்னதில் நம்ம கேரளா அங்கே திருவனந்தபுரத்துக்கு அங்கே பேச கூப்பிட்ருக்காங்க ஐயா. அப்போ அவர் அங்கே கேரளாவுக்கு போயிருக்கார். போய் பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அந்த இளவரசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டு ஐயா பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, உங்களுடைய பேச்சு சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்குது, அதை காட்டிலையும் உங்களோட மீசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஐயாவுக்கு மீசையோடு சில புகைப்படம் பார்ப்போம், மீசை இல்லாமல் அதுக்கப்புறம் பல புகைப்படம் ஃபோட்டோ பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் மீசை வச்சுருந்தாரா. அந்த அம்மா அப்படி கேட்டாங்கல்ல, உங்கள் மீசையை பார்த்து எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெண்ணிட்ட சடக்குன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லலை. அவர் சொல்லாமல் என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறாரு. அந்த அம்மா போயிடுறாங்க. காலையில் பேச வர்றாரு. திரும்பி எப்படி வர்றாரு? மீசை இல்லாமல் வர்றாரு. ஏன்? ஒரு பெண்ணு நம்முடைய மீசையை பார்த்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு காரணமாக இருந்த இனிமேல் இந்த மீசை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மீசையை எடுத்துக்கிட்டாராம். ஒரு நேரத்தில் பர்மாவுக்கு போனாங்களா ஐயா. அப்படி பர்மாவுக்கு போகும்போது அந்த ஊரினுடைய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரியவர்கள் மரியாதைக்குரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா பெண்களுடைய கூந்தலை கீழே அப்படி பரப்பி விட்டு அந்த கூந்தலில் தான் நடந்து வருவாங்களாம். அப்போ அதே மாதிரி ஐயா வரும்போது கூந்தலை பரப்பி விட்டு நடக்க சொன்னாங்களா. அப்போ ஐயா சொன்னாரா, நான் பிறந்த நாடும் பெண்ணை மதிப்பது, நானும் தாய்மையை மதிப்பவன், அதனால் இனிமேலும் உங்கள் ஊரில் இப்படி ஒரு வழக்கத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அப்படி பெண்களுக்கு பெண்மைக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மரியாதை தரக்கூடியவர். அதனால தான் இன்றைக்கி அவரை பல நாட்கள் நம்ம மக்களுக்காக சுதந்திரத்திற்காக சிறைச்சாலையில் இருந்தவர். இன்றைக்கும் பார்த்தோம்னா ஆங்கிலேயர் பேசவே கூடாதுன்னு வாய்ப்புட்டு சட்டம் போட்டாங்க. யாருக்கு? தமிழகத்தில் ஐயா ஒருத்தருக்கு தான். அப்புறம் அங்கிட்ட வடக்கு பக்கம் ஒருத்தருக்கு. அப்போ ஏன் அப்படின்னா அவருடைய பேச்சினுடைய அந்த தன்மை எப்படி இருந்ததா, வாளை காட்டிலும் கூர்மையாக இருந்ததா. அப்போ அப்படிப்பட்ட ஐயாவை பற்றி ஒரு பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசு. எங்கு வள்ளி நாயகமாக நடிக்கும் திரு MSK சிவரஞ்சனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக ஆடை அணிவிக்கப்படுகிறது. தொப்ளாக்கரை ராதா செல்வி மதினி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு. பானா முத்துப்பாண்டி, திருமுருகன், நேதாஜி இளைஞரணி, தொப்ளாக்கரை. அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு அவர்கள் சார்பில் நன்றி, வணக்கம். தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வத்திரு ஞான தங்கம் மூவுலகம் போற்றும் எங்கள் முத்துராமலிங்க தங்கம், முத்துராமலிங்க தங்கம். தேவர் முத்து ராமலிங்கம் தெய்வத்திரு ஞான தங்கம் மூவுலகம் போற்றும் எங்கள் முத்துராமலிங்க தங்கம், முத்துராமலிங்க தங்கம். தேவர் முத்து ராமலிங்கம் தலைவன் என்றால் தேவர் தானம்மா.
பாடமா தேவர் முத்துராமலிங்கம் தென்னகத்து வீரசிங்கம் உலகம் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம் எங்கள் முத்துராமலிங்கம் தேவர் முத்துராமலிங்கம் தென்னகத்து வீரசிங்கம் உலக இன்றைக்கு நம்முடைய 18ஆம் அடி கருப்பனுடைய